குத்து விளக்கு வந்து எந்த திசை பார்த்து ஏற்றணும்? ஏன்னா 5 முகம் இருக்கு. 5 முகம் 5 சைடுமே வந்துட்டு தீபம் எரியும். எந்த திசை பக்கம் வச்சு அந்த விளக்கை ஏற்றணும்? இந்த 5 முகத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு முகம் கிழக்கு பார்த்து நம்ம ஏத்துறதுல முதல்ல ஏத்தக்கூடிய தீபம் வந்து நினைத்த காரியங்களை வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இரண்டாவதா ஏத்துறது வந்து குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுக்கும். மூணாவதா ஏத்துறது வந்து வம்ச வழியில இருக்கக்கூடிய தடைகள் பிரச்சனைகளை நீக்கி கொடுக்கும். புத்திர தோஷத்தை நீக்கி கொடுக்கும். நான்காவதா ஏற்றக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பூமி லாபம், நில லாபம், சொத்து லாபம், வளர்ச்சி, இத சர்வ பீடைகளை நீக்கி கொடுக்கும். கல்லு தீபம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இறைவன் கோவில்ல நம்ம கும்பிடக்கூடிய தெய்வமே கருங்கல்லால செய்யப்பட்ட உயிரூட்டப்பட்ட சிலைகள். அப்ப இந்த கருங்கல் அதுன்னு எடுக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா திடமான ஒரு முடிவை சொல்லக்கூடியது கருங்கல். அந்த கருங்கல் விளக்கு வந்து வீட்டுக்குள்ள ஏத்த மாட்டாங்க, வீட்டு வாசப்படியில ஏத்துவாங்க 2 விளக்கு. நிறைய வீடுகள்ல பார்த்தா வந்துட்டு வாசல்ல வந்துட்டு 2 பாவை, கையில 2 பாவை விளக்கு வச்சிருப்பாங்க, அகல் மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல வந்து தீபம் ஏற்றிருப்பாங்க. எதுக்கு அந்த பாவை தீபம் வைக்கிறாங்க? எதுக்காக அதை ஏற்றணும்? குத்து விளக்கு வந்து எந்த திசை பார்த்து ஏற்றணும்? ஏன்னா 5 முகம் இருக்கு. 5 முகம் 5 சைடுமே வந்துட்டு தீபம் எரியும். எந்த திசை பக்கம் வச்சு அந்த விளக்கை ஏற்றணும்? அதாவது குத்து விளக்குன்ற போது 5 முகங்கள் கொண்டதுதான் பஞ்சபூத தத்துவத்தை ஒன்னா இயக்கி ஏற்படுத்துறது. அப்போ இந்த 5 முகத்துக்கும் ஒரு பலன் இருக்கு. இந்த திசைகள்ல வந்து பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா தெற்கு திசையில ஏத்தக்கூடாது. ஏன்னா அது யமனுக்கு உண்டான திசை, இறந்தவங்களுக்கு உண்டான திசை, மரண பயத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால வந்து அந்த விஷயத்துல கொஞ்சம் கான்சியஸா இருக்கணும். அப்போ கிழக்கு முகத்துல தீபம் ஏற்றும் போது பாத்தீங்கன்னா துன்பங்கள் விலகும், வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல மேற்கு பக்கம் கடன் நிவர்த்தி ஆகும், கடுமையான தோஷம் நிவர்த்தி ஆகும். ஏன்னா நவகிரகத்துல மேற்க பார்த்து நிக்கிறது யார்? சனி பகவான் தான். கர்ம வினைகளை நீக்கக்கூடியது மேற்கு திசை. அதே போல வந்து பாத்தீங்கன்னா வடக்கு திசை தடைகள் நீங்கும். திருமணம் ஆகல, குழந்தை பிறக்கல அப்படின்ற தடை, தோஷம் வேற தடை வேற, தடைகள் நீங்கும். அப்ப தெற்குன்னு எடுக்கும் போது பாத்தீங்கன்னா யமனுக்கு உண்டான திசை, இறந்தவர்களுக்கான திசை. தெற்கு திசையில தீபம் ஏத்தக்கூடாது. அதே போல இந்த விளக்குல ஏத்தக்கூடிய 5 முகங்கள், இந்த 5 முகத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு முகம் கிழக்கு பார்த்து நம்ம ஏத்துறதுல முதல்ல ஏத்தக்கூடிய தீபம் வந்து நினைத்த காரியங்களை வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இரண்டாவதா ஏத்துறது வந்து குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுக்கும். மூணாவதா ஏத்துறது வந்து வம்ச வழியில இருக்கக்கூடிய தடைகள் பிரச்சனைகளை நீக்கி கொடுக்கும். புத்திர தோஷத்தை நீக்கி கொடுக்கும். நான்காவதா ஏத்தக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பூமி லாபம், நில லாபம், சொத்து லாபம், வளர்ச்சி, இத சர்வ பீடைகளை நீக்கி கொடுக்கும். 5 முகம் எடுக்கும்போது சகலமும் சகல தேவாதி தேவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். சோ அதனால வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாளுமே வந்து நம்ம ஒரு முகம்தான் ஏத்தும். இந்த வெள்ளிக்கிழமை, இந்த செவ்வாய்க்கிழமை மங்கள காரியங்கள் ஏற்படுத்தும் போது ஒரு பூஜை நீங்க ஒண்ணு பண்றீங்கன்ற போது 5 முகத்தையும் சேர்த்து ஏத்தி வைக்கும் போது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கும், வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். தீபங்கள் பத்தி நம்ம நிறைய விஷயம் பார்த்தோம். அதுல இப்போ சிலர் வந்துட்டு சில நல்ல காரியங்கள் நடக்கணும்னா நீங்க வந்து கல்லு தீபம் போடணும், கல்லுல தீபம் விற்பாங்க, அதுல வாங்கி தீபம் ஏத்துங்க, நல்லது நடக்கும். ஒரு கார்த்திகைக்கு வந்து எல்லா வீட்லயுமே தீபம் ஏற்றோம். முக்கால்வாசி என்ன சொல்லுவாங்கன்னா கார்த்திகை அன்னைக்கு கல்லு தீபம் போட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நிறைய பேர் இதை ஃபாலோ பண்றது இல்ல. கல்லு தீபம் ஏற்றதுனால என்ன பயன் இருக்கு? கல்லு தீபம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இறைவன் கோவில்ல நம்ம கும்பிடக்கூடிய தெய்வமே கருங்கல்லால செய்யப்பட்ட உயிரூட்டப்பட்ட சிலைகள். அப்ப இந்த கருங்கல் அதுன்னு எடுக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா திடமான ஒரு முடிவை சொல்லக்கூடியது கருங்கல். அந்த கருங்கல் விளக்கு வந்து வீட்டுக்குள்ள ஏத்த மாட்டாங்க, வீட்டு வாசப்படியில ஏத்துவாங்க 2 விளக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம அந்த தீபத்தை வச்சு ஏத்தும் போது எப்பேற்பட்ட துர்சக்தியும் அதை தாண்டி வர முடியாது. கல்லுக்கு வந்து நம்ம உருவேத்தி தீபம் போடும்போது உருவேத்துறத உள்வாங்கக்கூடிய சக்தி வந்து கருங்கலுக்கு அதிகம். என்ன வார்த்தை சொல்றீங்களோ அந்த கருங்கல் அதை பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால்தான் உள்ள இறைவனுக்கு மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, புதுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. இறைவன் வந்து இறைவனாகவே நமக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்காக பண்ணக்கூடியது. அதே போலதான் நம்ம வீட்டு வாசல்ல கண்டிப்பாக கருங்கல் தீபம்
போடுறது வந்து மிகப்பெரிய பாதுகாப்பு. குலதெய்வத்தையே நம்ம கருங்கல்ல இறக்கி இதை தீபம் ஏத்துறது தான் இந்த கருங்கல். ஆதி காலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா வீட்டு வாசல்ல வந்து முக்கோணமா இருக்கும், அதுக்குள்ள தீபம் வைப்பாங்க. அது என்ன தீபம்னாக்கா வாச தேவதைக்கு ஏற்றக்கூடியது. வாச தேவதைக்கும் நம்மளோட குலதெய்வத்துக்கும். அந்த வீட்டுல வந்து விளக்கே இல்லைனாலும் அந்த வாசல்ல ஒரு விளக்கு எரியும். எப்படிப்பட்ட கரண்ட் கட்டு எது ஆனாலும் சரி, நடுநிசி ஆனாலும் எந்த துர்சக்தியும் உள்ள வராது அந்த விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தா. அதே போலதான் அந்த இப்ப உள்ள வீட்டுல வந்து அந்த முக்கோணம் எல்லாம் கிடையாது, பிளாட் சிஸ்டம் ஆயிடுச்சு, வீடாயிடுச்சு. அதுக்குதான் இந்த கருங்கல் பாதுகாப்பு தீபம் சொல்லக்கூடியது, காவ காக்கக்கூடிய தீபம். அது 6 மணி ஆயிடுத்தா, காலையில 6 மணி ஆயிடுத்தா வாசல்ல வந்து கிழக்கு மேற்கு நோக்கி இந்த கருங்கல்ல வச்சு தீபம் போடும்போது உங்க வீட்டு ப்ரொடெக்ஷன் ஆகும். நிறைய வீடுகள்ல பார்த்தா வந்துட்டு வாசல்ல வந்துட்டு 2 பாவை, கையில 2 பாவை விளக்கு வச்சிருப்பாங்க, அகல் மாதிரி வச்சிருப்பாங்க, அதுல வந்து தீபம் ஏத்திருப்பாங்க. எதுக்கு அந்த பாவை தீபம் வைக்கிறாங்க, எதுக்காக அதை ஏத்தணும், அந்த தீபம் எதுக்கு ஏத்தணும்? பாவை தீபம் அப்படின்ற போது ஒரு பெண் ஏந்திய தீபமுங்க. அந்த பாவைன்றவ வந்து ஒரு தேவதை, அதாவது சர்வ சக்தி படைத்த ஒரு தேவதை வந்து எல்லாத்தையுமே சக்தி எடுத்துட்டதுக்கு அப்புறமா அதை எப்படி வெளி கொடுக்கறது அப்படின்ற போது இந்த பாவையை வழிபாடு செய்யும் போது கண்டிப்பா வீட்டுல கன்னிப்பெண் இருக்கா, அந்த வீட்டுல பாவ தீபம் ஏத்தணும். பெண்கள் கல்யாணமை சுமங்கலிகள் இருக்காங்களா, அங்க கண்டிப்பா பாவை தீபம். அந்த பெண்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு, பெண்களுடைய பாதுகாப்புக்கு பாவை தீபம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு குழந்தை பிறந்துச்சு, பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு என்ன வாங்குறீங்களோ இல்லையோ வீட்டுக்கு ஒரு பாவை விளக்கு வாங்கி வச்சிடணும். எல்லார் வீட்லயும் இந்த பாவை விளக்கு இருக்கும். அப்ப அந்த பாவை விளக்குன்ற போது பாத்தீங்கன்னாக்கா மெயினா வந்து அதை வந்து பிரம்ம முகூர்த்தத்துலதான் ஏத்துவாங்க, மாலையில ஏத்த மாட்டாங்க. இந்த விளக்கு பூஜைகள் நடைபெறும் போது வாசல்ல ஏத்துவாங்க. எப்படி வந்து விக்ரமாதித்தனுடைய சபையில அந்த பாவைகள் பொம்மைகள் வந்து பேசிட்டு இருந்துச்சோ அதுக்கு ஈக்குவலா அதோட வம்சாவளி சேர்ந்ததுதான் இந்த பாவை விளக்கு. எப்பேற்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடத்தும் போதும் இந்த பாவை விளக்கு ஏத்தும் போது அந்த பாவை பெண்ணாகவே மாறி நம்மள ஆசீர்வாதம் பண்றதாக ஒரு ஐதீகம் இருக்கு. சரி, நிறைய பேர் வீட்டுல வந்துட்டு வெளியே வந்துட்டு ஒரே ஒரு அகல் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு குபேரர் விளக்கு வச்சு ஏத்துவாங்க. சிலர் வீட்டுல பார்த்தா 2 பக்கமுமே வந்துட்டு காமாட்சி விளக்கு வச்சு ஏத்துறாங்க. அந்த மாதிரி ஏத்தலாமா? காமாட்சி அம்மன் விளக்கு வந்து வாசல்ல ஏத்தக்கூடாது. ஃபர்ஸ்ட் அது மிகப்பெரிய தவறு. காமாட்சி அம்மன் விளக்கு வந்து பாத்தீங்கன்னா பூஜை ரூம்ல வைக்கிறதுதான் சாஸ்திரம். ஒரு விளக்கு வாசல்ல ஏத்துறது மிக தப்புங்க. ஒரு விளக்கு வந்து மோட்ச விளக்கு, அது வந்து வாசல்ல ஏத்தக்கூடாது. இதே நீங்க கோவில்ல வீட்டுல ரொம்ப வயசான முடியாதவங்க உயிர் இழுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற போது நீங்க சிவாலயம் போயிட்டு ஒரு விளக்கு ஏத்தலாம். நம்ம நார்மலாவே ஒரு கோயில்ல போய் விளக்கு ஏத்தணும்னா 2 அகல் தான் ஏத்தணும், ஒத்தையா ஏத்தக்கூடாது. அப்ப ஒரு விளக்கு வாசல்ல ஏத்துறது நன்மை கிடையாது, 2 விளக்கு தான் ஏத்தணும். ஆனா அது காமாட்சி விளக்க வச்சு ஏத்தக்கூடாது, அது மிகப்பெரிய தவறு. நார்மலா அகலோ இல்ல அகல், பாவை விளக்கு, கல்லு விளக்கு, இந்த 3 விளக்குகள் ஏத்தலாம். ஓகே, இவ்வளவு நேரம் நம்ம கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப தெளிவா தீபம்னா என்ன, தீபம்னா இதுதான், என்னென்ன விளக்கு எந்தெந்த திசையில ஏத்தணும், எந்தெந்த விளக்கு எந்தெந்த எண்ணெய் ஊத்தி சாமிக்கு வழிபடணும், திருவிளக்கு பூஜைனா என்ன, இப்படிங்கிற நிறைய நம்ம கேள்விக்கான பதில்களை நம்மளுக்கு புரியிறபடியா நம்மளோட நேயர்களுக்கும் புரியிறபடியா தெளிவா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.